வீடியோல நம்ம திருநெல்வேலியில இருந்து பெங்களூருக்கு ரிட்டர்ன் வரும்போது வீட்ல இருந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோமோ அதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல ஓபன் பண்ண உடனே நமக்கு முக்கியமான ஸ்நாக்ஸ் தான். அத ஒரு 1008 சுத்து போட்டு வச்சிருந்தாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள கேக் பாக்கெட், அதுக்கப்புறம் எங்க ஊர் ஸ்பெஷல் கருப்பட்டி இருந்துச்சு. அதை கண்டதும் ஒரு கடி கடிச்சிட்டு அப்புறம் என்னடா இருக்குன்னு பார்த்தா ஏத்தங்காய் சிப்ஸ். அதுவும் என்னோட ஃபேவரட் தான். அப்படியே அதையும் கொஞ்சம் நைஸா சாப்பிட்டுட்டு இது என்னடா பெரிய பார்சலா இருக்கேன்னு ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா பச்சை பயிறு, அடுத்த கவரை ஓபன் பண்ணா சுண்டல், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய். இந்த ஊர்ல கோதுமை மாவு நல்லாவே இருக்காது, அதுல சுட்ட அப்பளம் தான் வரும்னு வீட்ல இருந்து கோதுமை மாவு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தா. அடுத்தபடியாக சேமியாவும் சம்பா புட்டு மாவும், ரெண்டுமே எங்க 2 பேத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் தான். அதுக்கப்புறம் வறுத்த வேர்கடல, ராகி மாவு, மீண்டும் ஒரு 3 தேங்காய். இதுக்கெல்லாம் அப்புறம் தான் ஒரு மெயின் ஐட்டம். அது என்னன்னா நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா தான். ஒரு 5 பாக்கெட் கறி மசாலா பொடி. அதுக்கப்புறம் போன வீடியோல சொல்லிருப்பேன் எங்க அம்மா எனக்கு முந்திரி பருப்பு வாங்கி கொடுத்தாங்கன்னு. அதுவும் ஃபைனலா வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்த எல்லா திங்ஸுமே ஒன்னொன்னா ஓபன் பண்ணி பார்த்தாச்சு. அவ்வளவுதான். ஓகே, பாய்.